மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம், அழியாத பிரம்ம தத்துவத்தை பற்றிய தலைப்பு. அர்ஜுனன் 7வது அத்தியாயத்தில் ஒரு 7 வார்த்தைகள் சொன்னதுனால அதை அடிப்படையாக வச்சு 8வது அத்தியாயத்தில் கேள்விகள் கேட்டான். அதில் 6 வார்த்தைக்கு சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு 7வது வார்த்தை இறந்த பின், மரணத்திற்கு பின் அவன் எதை நினைத்து கொண்டு எப்படி மரண தருவாயில் இறக்கிறான்ங்கிற கேள்வி வந்தது. அதுக்காக அவர் என்ன சொன்னார்னா, ஒருவன் மரண தருவாயில் எதை நினைத்து கொண்டு இறக்கிறானோ அதையே அடைகிறான், என்ன நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அப்படி யார் நினச்சிட்டு அடைகிறா அப்படிங்கும்போது 2 விதமான சாதகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 2 விதமான பலனை அடைகிறார்கள். அந்த பலனை 2 விதமான வழிகளில் சென்று அடைகிறார்கள்னு சொன்னார். அதில் நம்ம 2 தலைப்பு பார்த்து முடிச்சிட்டோம். 2 விதமான சாதகர்கள் யார்? உபாசகர்கள், கர்மிகள். உபாசகர்கள்னால் கடவுளவே நினச்சிக்கிட்டு கடவுள் சிந்தனையோட கடவுளை அடைய வேண்டும் எண்ணத்தோட ஜபம் தியானமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஆனால் ஞான மார்க்கத்துக்கு வரவே இல்லை, ஞான மார்க்கத்துக்கு வரலை. அதே நேரத்தில் கடவுளை அடையவும் இல்லை. அப்படி அதே சிந்தனையோட சாதனை பண்ணுறவங்க, இதுக்கு அப்படி சிந்தனை பண்ணி அவங்க இறக்குறவங்க. அவங்கெல்லாம் பிராணங்கள்லாம் கட்டுப்படுத்தி ஒரு விதமான சாதனைகள்லாம் பண்ணி உச்சந்தலை வழியாக உயிரை பிரிப்பாங்களாம். அப்படி போகிறவங்க அடையக்கூடிய கதி என்ன? இன்னொருத்தன் கடவுளை வழிபடுறான், பூஜை பண்ணுறான், தர்மமாக வாழ்கிறான். ஆனால் கடவுளை அடையணுங்கிற எண்ணமே கிடையாது. கடவுளை எதுக்கு பயன்படுத்துவான்னா, உலக சுகங்களுக்காக, உலக கஷ்டம் நீங்குவதற்கு, உலகத்தில் பல பொருள்களை அடைவதற்கு கடவுளை வழிபடுவான். ஆனால் அவன் அதர்மமாக வாழ்கிறவன் இல்லை, தர்மமாக வாழ்கிறான், பூஜை பண்ணுறான், ஹோமம் பண்ணுறான், யாகம் பண்ணுறான், பூஜையில் நல்ல வழிபாடெல்லாம் பண்ணுறான். ஆனால் அந்த வழிபாடெல்லாம் எதுக்குன்னா உலக பொருள்களுக்காக, கடவுள் படைத்தவைகளுக்காக வழிபடுறான். அந்த முதல்ல சொன்னவன் கடவுளுக்காகவே கடவுளை வழிபடுறான். அவனும் கடவுளை அடையலை, இவன் கடவுளை அடையணும் எண்ணமே இல்லை அவனுக்கு. இப்படி 2 விதமாக கடவுளெல்லாம் வழிபடுறாங்க மக்கள் இருக்கிறாங்க, சாதனை எல்லாம் பண்ணுறாங்கன்னு. இவர்கள் அடையிற மார்க்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த உபாசகன் என்ன பண்ணுறான்? பிரம்மலோகத்தை அடைகின்றான். அவன் பிரம்மலோகத்தில் போய் அங்கே போய் என்ன பண்ணுறான்? அங்கே பிரம்மா இதே தத்துவத்தை உபதேசம் பண்ணி மோட்சத்தை கொடுக்குறாரு. இதில் இந்த அத்தியாயத்தில் ஒரு சிறப்பு என்ன பிரச்சனைன்னு ஒரு வித்தியாசமான தலைப்பு என்னன்னா, இந்த பகவத்கீதை முழுசும் ஒருவன் ஞானத்தை பெற்று ஜீவன் முக்தி விதேக முக்தி அடைகிறான்னு சொல்லியிருக்கோம். ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு என்ன? இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நிறைவோடு, முழு நிறைவோடு ஆனந்தமாக இருந்து மரணமடைதல் ஜீவன் முக்தி. அவனுக்கு மனசில் ஒரு குறையே கிடையாது, எதையாவது அடையணுங்கிற எண்ணமும் இல்லை. வெளியே கஷ்டம் இருந்தாலும் ஆள் மனசில் ஒரு அமைதி, நிறைவு இருக்குது. ஏன்னா தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அப்படி அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பேர் ஜீவன்னு முக்தி. ஜீவனோடு இருக்கும்போதே அவன் நிறைநிலையை அடைந்து விட்டான். அப்படிப்பட்டவன் இறந்தால் மீண்டும் பிறக்கிறதில்ல. இதுக்கு பேர் விதேக முக்தின்னு பேர். அப்படி மனநோயோடு இறந்த விதேக முக்தி. அவன் திருப்பி எந்த லோகத்துக்கும் போக மாட்டான், எங்கேயுமே போக மாட்டான், அவன் சமஷ்டியில் கலந்துருவான். ஆனால் இங்கே சொல்கிற முக்தி கிரம முக்தின்னு பேர். இங்கேயும் மோட்சத்தை அடையலாவன், சொர்க்கலோகமும் போல அவன் பிரம்மலோகம் மாதிரி, பிரம்மலோகமோ சிவலோகமோ அங்கே போய் அங்கே இருக்க பகவான்கிட்ட இதே ஞானத்தை உபதேசமாக பெற்று அங்கே இருந்துக்கிட்டு பிறவா நிலையை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். இதில் ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஜீவன்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும். முதல்ல நம்ம ஜீவன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கருத்து கொஞ்சம் உள்ள புரியும். ஒரு ஜீவன்னு சொன்னால் நம்மகிட்ட உடம்பு இருக்குது. இந்த உடம்பு எல்லாருக்கும் போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது சொல்லி தெரிய வேண்டியதில் அனுபவத்திலே இருக்குது. பிறக்கிறோம், வளர்றோம், கொஞ்ச நாள் கழிச்சு எல்லார் உடம்பும் போயிடுது. இதுக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது. அந்த உயிர் தத்துவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த உயிர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணங்கள், மனசு, அதுக்கு பேர் மனசுன்னு பேர்.
மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்திரிய சக்தியெல்லாம் உள்ளே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத சூட்சம சரீரம்னு உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது. அந்த தத்துவம் எப்படின்னா மனசு, அதுதான் உயிர் தத்துவம்னு பேர். அதோட ஆத்மாவும் இருக்குது. அந்த அந்த மனசுக்கு உணர்வு வர்றது ஆத்மாவிலேருந்து தான் வரும். அந்த ஆத்மா அந்த மனசில் பிரதிபலிக்கும். அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மனசில் தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு இல்லை, அதனால் ஜட மாதிரி படுத்துங்கிறோம். அன்கான்ஷியஸாக இருந்து எப்படி இருக்கும், மயக்க நிலையில் இருந்தாலும் மனசு வெளிப்படலை. மனசு வெளிப்படலைன்னா உணர்வும் வெளிப்படலை. அப்படி தானே இருக்குது. அப்போ மனசு வெளிப்படும் பொழுது உணர்வு, அந்த உணர்வு ஆத்மாவினுடைய உணர்வு வெளிப்படும். அந்த மனசோட ஆத்மாவில் வெளிப்படக்கூடிய பிரதிபிம்பம், அந்த உணர்வு, ஆத்மாவினுடைய உணர்வு தத்துவம் வெளிப்படும். இதெல்லாம் சேர்ந்தது தான் உயிர் தத்துவம். மனசு, ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் மனசில் இருக்குது. அந்த உணர்வு வெளிப்படக்கூடிய தன்மை. எப்படி கண்ணாடி இருந்தால் சூரியன் இருக்குது, சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது. சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? ஆனால் சூரிய வெளிச்சம் மண்ணுலையோ கல்லுலையோ சூரியனுடைய உருவம் தெரியுமா? சூரிய வெளிச்சம் பிரதிபலிக்குது. ஆனால் என்ன சவுண்டு குறைஞ்சா, சூரியன் வெளிச்சம் வந்து பிரதிபலிக்குது. சூரியன் தெரியுமா? கல்லுலையோ மண்ணுலையோ தெரியுமா? ஆனால் கண்ணாடியில் சூரியன் தெரியும். ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஆத்மாவுடைய அந்த வெளிப்பாடு எங்கே வரும்னா மனசுலேருந்து வெளிப்படும். மனசு எங்கே இருக்கோ, ஒரு புழு இருந்தால் கூட அதில் மனசு இருக்குது, அதுக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அதனால அது உயிராக ஊறுது. அந்த உயிர் தத்துவம், அந்த உணர்வு தத்துவம் வெளிப்படுது. கல்லில் மனசு இல்லை, டேபிளில் மனசு இல்லை. இங்கே ஆத்மா இருந்தாலும் வெளிப்படாது. புரியுதுங்களா? இந்த உயிர் இருக்கே, இதுதான் என்ன பண்ணுதுன்னா இறந்த பிறகு இந்த உடலில் வந்து என்ன பண்ணும், பாவ புண்ணியத்தை எவ்வளவு அனுபவிக்கணுமோ, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்குமோ, எவ்வளோ புண்ணியம் அதுக்கு தகுந்தது வரைக்கும் இந்த உடம்புல அனுபவிக்கும். நம்மளுடைய பாப புண்ணியம் தீர்ந்த உடனே, இந்த பிறவியில் எவ்வளோ அனுபவிக்கணும் தீர்ந்த உடனே இந்த உடம்பு இனிமேல் லாய்ப்படான்னு சொல்லி இந்த உடம்பு விட்டு கிளம்பிடும். அதுதான் ரூல். அதாவது இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு இல்லை ஏதாவது ஆகுது பண்ணுறோம், இந்த உடம்புலேருந்து அந்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கும். இனிமேல் இந்த உடம்புல இப்போ சட்டை போடுறோம், கிழிஞ்சு போகுது, ஓரளவுக்கு தச்சு போடுவோம். ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டு வேறு போட முடியாது. அது மாதிரி நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி எவ்வளோ முடியுமோ அந்த உடம்பை வச்சுருப்போம். அந்த உயிர் தத்துவம் என்ன பண்ணு, இனிமேல் இந்த உடம்பை பயன்படுத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா தூக்கி போட்டு போயிடும், ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் வெளியே. அப்போ இந்த உடம்பு என்ன ஆகும், மண்ணோட மண்ணாக போயிடும். எதுலேருந்து வந்துச்சு? பஞ்சபூதத்துலேருந்து வந்துச்சு, பஞ்சபூதத்தில் கலந்துடும். இதுதான் எல்லாருக்கும் நடக்கிறது. அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ட்ராவல் பண்ணும், போய் பாப புண்ணியத்துக்கு ஏற்றது மாதிரி அடுத்த உடல் எடுக்கும். இல்லாட்டி சொர்க்கம் நரகம் போகும், இல்லாட்டி இப்போ சொன்ன பார்த்தீங்களா பிரம்மலோகம் போகும். புண்ணியம் ரொம்ப பண்ணியிருந்தால் சொர்க்கம், பாபம் ரொம்ப பண்ணியிருந்தால் நரகத்துக்கு போகும். இந்த சாதகன் பண்ணி மோட்சத்தை அடையாமல், ஞானத்தை அடையாமல், கடவுளை அடையாமல் இருந்தால் பிரம்மலோகம் மாதிரி போயிடும். அந்த மாதிரி லோகங்களுக்கு போகும். ஓரளவுக்கு பாவ புண்ணியம் வந்து கொஞ்சம் புண்ணியம் அதிகமாக இருந்தால் மனுஷ பிறவியே கிடைக்கும். அதில் அதுலேயும் வேறுபாடுகள் இருக்குது. பாவம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் பாவம் இருந்தால் வேறு மிருகம், மரம், செடி, கொடி இப்படி பறப்போம். இப்படி உடலை மாறி எந்த உடல் எடுக்கிற புல்லாகி பூடாகின்னு சொன்னோம், ஏதாவது ஒரு உடல் எடுக்கும். இல்லாட்டி சொற்களோ தேவராய் அசுரராயெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். ஏதாவது ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் சொன்னார், பிரளய காலத்திலும் அவனுக்கு மோட்சம் ஏற்படுவதில்லை. பிரம்மாவுடைய லட்சணத்தை சொன்னார். நித்திய பிரளயம் பார்த்தோமா இல்லையா? தினந்தோறும் தூங்கி விழிக்கிறது ஒரு பிரளயம். ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன ஆகுது, மனசே வேலை செய்யலை, உயிர் வந்து ஜடமாகிடுது. விழித்தோன்னா திருப்பி அதனுடைய ரொட்டீன் ஆரம்பிக்குது. நேற்று செஞ்ச வேலையினுடைய தொடர்பாக இருக்கும், 10 நாளைக்கு செஞ்சனுடைய தொடர்பாக இருக்க ஆரம்பிக்குது. பிரம்மாவினுடைய அதே மாதிரி இன்னொரு பிரளயம் இருக்குது, மரணம் அடைஞ்ச பிறகு இந்த உயிர் சில நாட்களில் தூக்க நிலையில் கூட இருக்குமா, அந்த கர்மா வெளிப்படுறது வரைக்கும். எப்போ வெளிப்படுதோ அப்போ ஒரு உடல் எடுத்துட்டு திருப்பி ஆரம்பிச்சிடும். பிறகு பிரளய காலங்கிறது பிரம்மாவினுடைய 1000 கல்ப வருஷம் சொன்னார், ஒரு நாள் பகல். இந்த 1000 கல்ப வருஷம் வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த ஒன்று இங்கே முக்தி அடையணும், இல்லாட்டி கிரம முக்தி அடையணும். அங்கே போய்
அது ரெண்டும் இல்லைன்னா அவன் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து 1000 யுக வருஷம், ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பகல். இறந்த பிறகு என்ன ஆகும்? அப்பயும் மோட்சம் அடையலைன்னா பிரம்மா தூங்க போயிடுவார், இந்த ஜீவனும் தூங்க போயிடும். இப்போ ஒரு நாள் தூங்குறான், அங்கே எவ்வளோ நாள்? 1000 சதுர்யுக வருஷம் தூங்குவான். 1000 சதுர்யுக வருஷம் பிரம்மா தூங்குற வரைக்கும் இந்த உயிரும் தூங்கிக்கிட்டு இருக்கும். திருப்பி பிரம்மா எந்திரிக்கும் போது அது எந்த நிலையில் மரணம் தூங்க ஆரம்பித்தானோ, எப்படி நாம் தூங்கிட்டு காலையில் விழிச்சோன்னு அது தொடர்ச்சி வருதோ, அது மாதிரி இவனும் திருப்பி அடுத்த பிறவி ஆரம்பிச்சிடுவான். இது நீ எத்தனை மகா பிரளயம் சொல்லிட்டார். பிரம்மாவுக்கு 100 வருஷம் ஆயில், அப்படி அது முடிஞ்சாலும் நிப்பாட்டாதுங்கிறார். இந்த முக்தி அடைகிறது வரைக்கும் இந்த பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு அந்த கால தத்துவத்தை சொன்னார். ஏன் கால தத்துவம் சொன்னார்னு சொன்னால், எவ்வளவு நாள்னாலும் எத்தனை பிரளயம் வந்தாலும் ஒன்று கிரம முக்தி அடையணும். இங்கே உபாசனையெல்லாம் பண்ணி பிரம்மலோகம் போய் மோட்சத்தை அடைஞ்சால் பிறவி இல்லை. இல்லைன்னா இங்கேயே ஞானத்தை பெற்று அவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான பிறவி இல்லை. அது வரைக்கும் எத்தனை மகா பிரளயம் ஏற்பட்டாலும், எத்தனை பிரம்மா வந்துட்டு போனாலும் நம்மளுடைய ஜீவாத்மாவுக்கு முடிவு இல்லை. மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் வந்திருக்கோம். இப்போ விடுதலை அடையிறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கோம். உண்மையிலே சொல்லுவாங்க, இந்த கீதைக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே அடுத்து வீழ்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறவி இருந்தால் கூட இதனுடைய தொடர்ச்சியில் அடுத்த பிறவிலையாவது அடைஞ்சிருவோம், புரியாட்டி கூட. இல்லை வேறு லோகங்களுக்கு போய் அங்கே மோட்சத்தை அடைவோம். ஒன்று இங்கேயே அடைஞ்சிருவோம். அப்படி அடையலைன்னு சொன்னால் அடுத்த பிறவினுடைய தொடர்ச்சி ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்காக முயற்சி பண்ணியாச்சுன்னா, நம்ம யோக பிரஷ்னன்னு சொல்லி 6ஆவது அத்தியாயத்தில் பார்த்தோமே, அதில் இந்த விஷயம் வந்துச்சு. அது வரைக்கும் அதனால தான் இதுக்கு பெரும்பாலும் மக்கள் வர்றதே இல்லை. இந்த வாழ்க்கைக்கு தெரிஞ்சால் எத்தனை கீத புஸ்தகம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். கீதையில் என்ன சொல்லுது? அனைத்து துயரமும் நீங்கும்னு சொல்லியிருக்கு. எனக்கு அந்த துயரமெல்லாம் வேணாம், இப்போ இருக்க துயரம் போனால் போதும். யாராவது வர்றாங்களா? வர முடியறதில்லை, நினச்சி கூட பார்க்குறதில்ல. சொல்லியிருக்கா இல்லையா? முழு நிறைவு கிடைக்கும், எல்லாம் ஆனந்தம் கிடைக்கும் சொல்லியிருக்கு. இப்போ சொல்கிறாங்க, நம்ம கீதை படித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. வேதாந்தமெல்லாம் படித்தா துன்பமற்ற நிலையை அடையலாம்னு சொல்கிறாங்கன்னு யார் வர்றா? புரிகிறதில்ல, வர முடிகிறதில்ல. அப்படி வர்றது அபூர்வம்தான். அது ஏற்கனவே சொன்ன, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் என்னை அறிய முயற்சிக்கிறான்னு சொன்னார். அப்படி முயற்சிக்கிற ஆயிரக்கணக்கானவர்கள் யாரோ ஒருத்தர் என்னை அடைகிறான்னு சொன்னார். ரொம்ப அபூர்வம் இது. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், அது வரைக்கும் இந்த காலம் மகா பிரளயம் ஏற்பட்டாலும் இந்த மோட்சம் அவனுக்கு கிடைக்காதுங்கிறத கால தத்துவத்தை சொன்னார். பிரம்மாவனுடைய காலமெல்லாம் சொல்லி, அது என்ன பிரளயம் வந்தாலும் கூட உனக்கு மோட்சம் கிடைக்காது. சரி, இப்போ கர்மிகள் உபாசகன் பிரம்மலோகம் போகிறான், அங்கே போய் மோட்சத்தை அடைகிறான். இந்த கர்மிகள் சொர்க்கலோகம் போய் புண்ணியத்தை தீர்ந்த உடனே இவன் திரும்பிடுறான். இந்த புண்ணியமெல்லாம் எப்படின்னா, நம்ம கையில் பணம் இருக்கிற வரைக்கும் ஒரு டூர் போய் செலவழித்து முடிச்சுட்டு பணம் தீர்த்து வச்சுன்னா வந்து ஆகணும். அதே மாதிரி சொர்க்கத்திலேருந்து திருப்பி வந்துதே ஆகணும். இன்னொரு அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. நீங்கள் மனித பிறவிலையாவது அடுத்த பிறவியை நிர்ணயம் பண்ண முடியும். இந்த பிறவியில் அடுத்த என்ன பிறவிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு. சொர்க்கம் போயாச்சுன்னா புண்ணியம் தீர்ந்த உடனே எந்த பிறவின்னு தெரியாதுங்கிறாங்க. கடவுள் என்ன பண்ணுவாராம், சில நேரங்களில் ஒரு பாபகர்மா அந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் இருக்கும், இப்போ அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடா மாடா பிறக்க வச்சுருவாராம். அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிறாங்க. அரிது மானிடராய் பிறத்தல் அரிதெல்லாம் படித்து வச்சுருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி சொர்க்கம் போனாலும் திரும்பி வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டார். சரி, இப்படிப்பட்டவர்கள் எந்த வழியாக பிரம்மலோகத்தை அடைகிறான், இவன் எந்த வழியாக சொர்க்கலோகம் போகிறான்னு சொல்லி 2 வழிகளை சொல்கிறார். அது அடுத்த டாபிக். 2 விதமான மார்க்கங்கள், மார்க்கத்வயம். ஒருவன் பிரம்மலோகத்திற்கு செல்கின்றான், அங்கே போய் மோட்சத்தை அடைகிறான், திரும்ப மாட்டான். அவன் அடையக்கூடிய மார்க்கம் என்ன? அதுக்கு பேர் சுக்லகதி தேவயான மார்க்கம்னு பேர், சுக்லகதின்னு பேர். இந்த கர்மிகள் செல்லும் சொர்க்கலோகத்துக்கு செல்லும் வழி கிருஷ்ணகதி பித்ருயாயன மார்க்கம் பேர். இங்கே அந்த 2 வழியை
இந்த காலம் சொல்கிறார் அவர், வழின்னு சொல்லாமல் இந்த காலம், அதாவது உத்தராயண காலம், தட்சிணாயன காலத்தில் மரணம் அடைபவன், உத்தராயண காலத்தில் மரணம் அடைபவன், கிருஷ்ணபக்ஷத்தில் மரணம் அடைவன் சொல்கிறார். காலத்தை சொல்கிறார். காலங்கிறது பொருந்தாது, கால தேவதை. அந்த கால தேவதைகள் கூப்பிட்டு போய் அங்கே போய் விட்டுருமா, எங்கள் பிரம்மலோகத்தில். இங்கே போய் இவங்க சொர்க்கலோகத்தில் போய் விடுவாங்களாம். நம்ம போகணும்னா, அமெரிக்கா போகணும்னா ஒன்று கப்பலில் போகணும், இல்லாட்டி ஃப்ளைட்டில் போகணும்ல, அதுக்கு ஒரு வாகனம் வேணுமா இல்லையா? அது மாதிரி இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மலோகத்துக்கு போகிற வழி மார்க்கம், சொர்க்கலோகத்துக்கு போகிற வழி மார்க்கம். எப்படி போகிறான், எந்த வழியாக போகின்றான்? இவன் போகின்ற மார்க்கம் தேவையான மார்க்கம், சுக்லகதி மார்க்கம். யார்? பிரம்மலோகத்துக்கு போகிறவன். இந்த நல்ல புண்ணியமெல்லாம் பண்ணிவிட்டு கடவுளை அடையணும்னு எண்ணம் இல்லாமல் சொர்க்கலோகத்துக்கு போகிற மார்க்கம் பித்ருயான மார்க்கம், கிருஷ்ணகதி மார்க்கம்னு பேர் அதுக்கு. இது என்ன சொல்கிறாருன்னா, அந்தந்த போகிற வழிகளில் சில தேவதைகள், கால தேவதைகள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்னா, இவனை கூப்பிட்டு போய் அங்கே போய் சேர்த்துருவாங்க. யார்? இந்த ஜீவனை. அது என்ன சொல்கிறாரு சொன்னால், 2 விதமான லோகங்களுக்கு 2 விதமான வழிகளில் உள்ள கால தேவதைகள் அழைத்து சென்று விடுவார்கள். முதல்ல இங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு போவார், அவர் போய் இன்னொரு தேவதைகிட்ட விட்டுருவார். அங்கேருந்து இன்னொரு தேவதை கூப்பிட்டு போவார். இப்படி கூப்பிட்டு போய் கடைசியில் பிரம்மலோகத்தில் விட்டு வந்துடுவாங்க அவங்க. இந்த தொடர் ஓட்டம், தீப்பந்த தொடர் ஓட்டம் பார்த்துருக்கீங்கல்ல? ஒருத்தர் தீப்பந்தம் கொண்டு போய் ஒருத்தரை கொடுப்பாரு, அப்புறம் அவரை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு, அவரை இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அது மாதிரி இந்த ஜீவனை இங்கேருந்து ஒரு தேவதை கூப்பிட்டு போகும், அது இன்னொரு தேவதைகிட்ட விட்டுரும். இப்படி பிரம்மலோகத்திற்கு 5 விதமான தேவதைகள் என்ன அழைச்சி கொண்டு போய் பிரம்மலோகத்துக்கு விடுகிறார்கள். அதுக்கு பேர் சுக்லகதி, தேவயான மார்க்கம் சொல்கிறார். அப்படி கர்மிகள் செல்றது இதுக்கு பேர் கிருஷ்ணகதி. இப்போ சுக்லகதி 5 தேவதைகள் இருக்காங்களாம். அது 5 தேவதைகள் என்னன்னு சொன்னால், நெருப்புக்கு உண்டான அதிஷ்டான தேவதை, நெருப்புக்கு உண்டான தேவதை. பிறகு வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, ஒளிக்கு உண்டான தேவதை 2வது. 3வது பகலுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது. இப்போ அக்னி பகவான் சொல்கிறோம், ஜலத்துக்கு இந்திர பகவான் சொல்கிறோம், வாயுவுக்கு வாயு பகவான் சொல்கிறோம். இப்படி வெளிச்சத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்குது, அக்னிக்குன்னு ஒரு தேவதை இருக்குது, பகலுக்குன்னு ஒரு தேவதை இருக்குது. முதல் தேவதை நெருப்பு தேவதை, அடுத்த தேவதை ஒளி, லைட், வெளிச்சத்துக்கு உண்டான தேவதை. 3வது பகலுக்கு உண்டான தேவதை. 4வது வளர்பிறை காலத்திற்கான தேவதை. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை, சுக்லபக்ஷம் சொல்லுவோம். பிறகு உத்தராயண காலம், தை 1லேருந்து ஆனி 30 வரைக்கும், ஆனி முடி ஆடி 1 வரைக்கும், இது உத்தராயண கால தேவதை. இப்படி 5 தேவதைகள் இவனை அழைச்சிட்டு போய் பிரம்மலோக வரைக்கும் விடுதுன்னு சொல்கிறார். அவர்கள் இருக்கும் வழியில் இவன் சென்று பிரம்மலோகத்தை அடைகிறான். முதல்ல அக்னி தேவதை. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அக்னி தான், இறந்தாலும் அக்னி தான். ஹோமம் பண்ணி அக்னியை வச்சு தானே பண்ணுறாங்க எல்லாருமே. அக்னி தேவதை, அக்னியின் மூலமாக. பொதுவாக அந்த அக்னியில் தான் கூட்டு போகக்கூடிய சக்திமாக. ஹோமத்துலலாம் நம்ம தேவர்களுக்கு எதில் போடுறோம்? அக்னியில் தான் போடுறோம். இந்த அக்னி தேவதை என்ன பண்ணோம், கூப்பிட்டு போய் ஒளி தேவதை, லைட், வெளிச்சத்துக்கான தேவதையிட்ட விட்டுரும். அவர் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவார், பகல் தேவதையிட்ட விட்டுரும். அவர் அங்கேருந்து வளர்பிறைக்கான சுக்லபக்ஷ தேவதை, அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் உள்ள காலத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, அந்த தேவதை. அதுக்கு பிறகு உத்தராயண கால தேவதை. அந்த தேவதையை கொண்டு போய் பிரம்மலோகம் வரை இவர்களை அழைத்து சென்று விடுகிறார்கள். இவன் இப்படி போய் பிரம்மலோகத்தை அடைஞ்சு அங்கே பிரம்மாட்ட உபதேசம் பெற்று இவன் ஞானத்தை அடைகிறான். இவன் திரும்பி வரமாட்டான். அது ஒன்வே டிராஃபிக், அது திரும்பி வராத வழி. இன்னொன்று ரிட்டர்ன் டிராஃபிக் ஒன்று இருக்குது. இது கருமிகள். நல்ல புண்ணியமெல்லாம் பண்ணியிருக்கான், நல்லா வாழ்ந்துருக்கு. கடவுளை பற்றி, கடவுளை அடையணுங்கிற எண்ணம் இல்லை, மோட்சத்தை அடையணுங்கிற எண்ணமும் இவனுக்கு இல்லை. இவன் செய்கிற மாதிரி 4 தேவதைகள் இருக்காங்களாம். இவன் போகிற வழியில் 4 தேவதைகள். அது நெருப்புன்னா புகை இருக்குன்னு சொல்லுவோம்ல, புகைக்குன்னு ஒரு தேவதை இருக்கான், அது ஃபஸ்ட்டு. பிறகு இரவுக்கு ஒரு தேவதை, இரவுக்கு ஒரு தேவதை. புகைக்கு உண்டான தேவதை முதல்ல, அடுத்த தேவதை இரவுக்கு உண்டான தேவதை. 3வது கிருஷ்ணபக்ஷம், பௌர்ணமிலேருந்து அமாவாசை தேய்பிரை, தேய்பிரைக்குன்னு ஒரு கடவுள் தேவதை, அந்த தேவதை கூட்டு போமா.
4வது தட்சிணாயன காலம். எப்போ? ஆடி 1லேருந்து மார்கழி 30 வரைக்கும், தை 1 வரைக்கும் உள்ள தேவதை. இப்படி இந்த 4 தேவதைகள், அங்கே 5 தேவதை, இங்கே 4 தேவதை. ஒருவேளை அது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால ஒரு தேவதை எக்ஸ்ட்ரா போல் இருக்குது, பிரம்மலோகம். இதுக்கு 4 தேவதை வச்சுருக்காங்க. இதுக்கு 4 தேவதை, அதுக்கு 5 தேவதைகள். இவங்கெல்லாம் என்ன, அந்த 4 தேவதை வழியாக சொர்க்கலோகம் போன்ற இந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக உள்ள லோகங்களுக்கெல்லாம் சென்று புண்ணியத்தை தீர்ந்தவுடன் மீண்டும் இவர்கள் மண்ணுலகில் பிறப்பார்கள். அவர்கள் பிறக்க மாட்டாங்க, இவங்க மீண்டும் பிறப்பார்கள். சரி, இந்த பாவம் அதிகமாக செஞ்சுருக்கவளை எப்படி யார் கூப்பிட்டு போகிறா? இவன் அதோ கதிங்கிறார். அவனை பற்றி இங்கே சொல்லலை. இவர்கள் கதி அதோ கதி, நரகம் போன்ற கீழான லோகங்களுக்கு போகிறாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் என்னது, அவங்கெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போகிறவங்க ஒரு ஃப்ளைட்டில் போகிறது மாதிரி, அதிலே ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறது மாதிரி பிரம்மலோகத்துக்கு போகிறது. இவங்க நான் அன்ரிசர்வ்டில் ட்ரெயினில் ஏறி வர்றது மாதிரி நரகலோகத்துக்கு போகிறவங்கன்னு வச்சுக்கிடலாம். அழைச்சிட்டு போய் நரகலோகம் போயிட்டு இவனும் திரும்பி வருவான். இவன் என்ன பண்ணுவான்? இவனும் திரும்பி வருவான், சொர்க்கலோகம் போனவனும் திரும்பி வருவான். ஒன் வே டிராஃபிக், ஒரே ரூட்டு தான், நான் ரிட்டனே கிடையாது. அது எது? பிரம்மலோகம். அங்கே போனவன் திரும்பி வர்றதே இல்லை. பாப புண்ணியம் ஓரளவுக்கு செஞ்சிட்டான்னா இங்கேயே மீண்டும் பிறப்பான். கொஞ்சம் ஓரளவுக்கு பாப புண்ணியம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இங்கேயே பிறப்பான். கொஞ்சம் புண்ணியம் அதிகமாக இருந்தால் மனுஷனாக கூட பிறக்க வாய்ப்பு இருக்குது. பாவம் அதிகமாக இருந்தால் மிருகங்களாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பாவமாக இருந்தால் நரகம், கொஞ்சம் ரொம்ப புண்ணியமாக இருந்தால் சொர்க்கலோகம். ஆனால் கடவுளை அடைபவன் மட்டும் பிரம்மலோகம் சென்று அங்கே அடைகிறான். அடுத்து சொல்ல போகிற, எதுக்கு இவ்வளவு கஷ்டமெல்லாம் படுறீங்க, இங்கேயே ஞானத்தை அடைஞ்சிட்டு போக வேண்டியதுன்னா அடுத்து வரப்போகுது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கால தேவதைகள் மூலமாக இவன் பிரம்மலோகத்தை அடைகின்றான், அவன் சொர்க்கலோகத்தை அடைகின்றான். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தராயணத்தில் காலத்தில் இருந்தால் மோட்சம், தட்சிணாயன காலத்தில் இருந்தால் மோட்சம் இல்லை, சுக்லபட்சத்தில் இருந்தால் மோட்சம், கிருஷ்ணபட்சத்தில் இருந்தால் மோட்சம் இல்லை. காலத்தை கணக்கு பண்ணால் குழப்பம் வரும். எப்படின்னா, ஒருத்தர் உத்தராயண காலம், இப்போ தை 1லேருந்து உத்தராயண காலத்தில் இறக்குறாரு. நைட்டில் இருந்தாருன்னா எங்கே போவார்? இங்கே என்ன பண்ணியிருக்கு, உத்தராயணம் பகல் பொழுதுன்னு இருக்குது. அப்போ அதில் உத்தராயணம், இது இரவில் இறக்குறாருன்னு வச்சுக்கிறோம். இல்லை அது தேய்பறையாக போச்சு, அப்போ அவங்களுக்கு குழப்பம் வருமா இல்லையா? இங்கே இப்படி போவாரா இப்படி போவாரான்ட்டு. அது காலம் கணக்கு கிடையாது. தேவதைகள் வழியாக போகிறார்கள், அந்த தேவதைகள் மார்க்கமாக போகிறார்கள். காலங்கிறது இதுக்கு நம்ம சொல்லவே முடியாது, இந்த காலத்தை நம்ம சொல்ல முடியாது. பீஷ்மர் மட்டும் அப்படி போனார்னா அவருக்கு இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி உச்சந்தலை வழியாக தானே பிரிக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணார், அவ்வளவுதான். வெயிட் பண்ணி அவராக உயிரெடுத்துட்டு போனார். அதனால் இந்த அத்தியாயத்தில் என்னென்னா, முக்கியமாக கிரம முக்தியை பற்றி சொல்லியிருக்கு. எதை சொல்லியிருக்கு? கிரம முக்தி. இந்த கிரம முக்தி அடுத்த அத்தியாயத்துக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால், இந்த அத்தியாயத்தில் இந்த கருத்து பார்த்திங்கன்னா 2 கருத்து வந்திருக்கு. 2 விதமான சாதகர்கள், 2 விதமான சாத்தியம், மோட்சம் சொர்க்கம். உபாசகன் கர்மி. உபாசகன் பிரம்மலோகம் போகிறான், மோட்சத்தை அடைகிறான். மற்றவன் சாதாரணமாக இருக்கவன் நல்ல புண்ணியமெல்லாம் பண்ணி சொர்க்கலோகம் போகிறான். இவன் போகிற வழி கிருஷ்ணபக்ஷம், அவன் போகிறது சுக்லபக்ஷம். பிரம்மலோகத்துக்கு போகிறவன் சுக்லபக்ஷ வழியாக அவன் அந்த தேவதைகள் மூலமாக போகிறான். இவன் இந்த தேவதைகள் மூலமாக சொர்க்கலோகம் போகிறான்னு சொல்லிட்டார். இதில் ஒரு அத்தியாயம் நம்ம ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த 9வது அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதே இந்த அத்தியாயத்தினுடைய சாரம், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அதில் ஒரு கருத்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 9வது அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து பார்க்கணும். எப்படின்னா, இந்த ஞான மார்க்கத்திற்கு வராமல் கடவுளை அடைய உபாசனை தியானம்லாம் செய்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒருத்தன் இருக்கான், இவன் கர்மி இருக்கான். அந்த உபாசகன் கிரம முக்தி அடைகிறான், கர்மி சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வர்றான். இது நம்ம பார்த்துருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த கர்மியை காட்டிலும் உபாசகன் சிறந்தவன். 9வது அத்தியாயத்தில் போகும்போது சொல்ல போகிறார். இந்த கர்மி, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறவனை காட்டிலும் பிரம்மலோகம் போகிறவன் சிறந்தவன். அவன் ஏன்னு சொன்னால், அவன் புண்ணியம் தீர்ந்தவன் இங்கே திரும்பி வந்துடுவான். இவன் அங்கே போனவன் திரும்பி வரமாட்டான், அங்கேயே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைஞ்சிருவான்.
அதனால் அவனை விட இவன் சிறந்தவன். அடுத்தது இந்த உபாசகன் பிரம்மலோகம் போகிறான் பார்த்தீங்களா, அவனை விட யார் சிறந்தவன்னா இங்கேயே ஞானத்தை பெற்று மோட்சம் அடைகிறான் பாரு, அவனை விட உயர்ந்தவன்ட்டார். பிரம்மலோகம் போகாமல், சிவலோகமோ வைகுண்டமோ போகாமல், பிரம்மலோகத்துக்கு போகாமல் இங்கேயே தத்துவத்தை புரிஞ்சு மோட்சம் அடைஞ்சோம் அவனை விட உயர்ந்தவன்கிறார். அதனால் நீ இங்கே மோட்சத்தை இதுக்கு ஓட்டு போடு, அதுக்கே போகிறேங்கிறாரு. இப்போ எதுக்கு 8வது அத்தியாயத்தில் சொன்னீங்க? தெரிஞ்சுக்க, நல்லா கடவுள் சிந்தனையை வளர்த்துக்க. ஆனால் வளர்த்தாலும் இங்கேயே கடவுள் தத்துவத்தை அறிந்து என்னை பற்றி தெளிவாக அறிந்து நீ மோட்சத்தை அடைவது உத்தமம் அப்படிங்கிறார். அதனால் இங்கேயே முக்தி அடையிறதை விட்டு போட்டு நீ எல்லாம் தியானம் பண்ணி பிராணாயாம பயிற்சி பண்ணி அப்படியே சிந்திச்சு உச்சந்தலை வழியாக இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அவனை விட ஞான மார்க்கத்திற்கு வந்தவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இதில் 2 விஷயம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த ஞான மார்க்கத்துக்கு வர்றவனுக்கும் உபாசகனுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், உபாசகன் கிரம முக்தி அடைவான், இவனுக்கு இங்கே முக்தி கிடைச்சிடும். அப்போ யார் உயர்ந்தவன்? இங்கே இருக்க உயர்ந்தவன். பிறகு அவன் வாழ்நாள் முழுவதும் தியான பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மரணம் வரைக்கும் அந்த பயிற்சி இருக்கணும், அந்த சிந்தனை ஓட்டத்திலே இருக்கணும். பிறகு கஷ்டப்பட்டு உச்சந்தலை வழியாக உயிரை பிரித்து அவன் போவான். இவனுக்கு ஞானம் வந்து நிஷ்டை அடைஞ்சாச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. இங்கே ஞானத்தை அடைஞ்சிட்டான், அந்த ஞானம் தெளிவாக இருக்குது, இவனுக்கு சந்தேகமே இல்லை, தெளிவாயிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு சாதனையும் செஞ்சால் ஒன்று, செய்யாட்டால் ஒன்று. அவன் கடைசி வரைக்கும் செஞ்சே ஆகணும். இன்னொன்று, அவன் கடைசி காலத்தில் கடவுள் சிந்தனையோடு தான் மரணம் அடையணும். இவனுக்கு கட்டாயம் இல்லை. இவன் எந்த சிந்தனையில் அடைஞ்சாலும் இவனுக்கு வந்து மோட்சம் தானாம். ஏன்னா அடைஞ்சு நிஷ்டையை அடைஞ்சிட்டான். இவனுக்கு அப்படி வராது வேறு சிந்தனை, தான் பிரம்மன்கிற எண்ணத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் இவனுக்கு எப்படி மரணம் அடைஞ்சாலும் இவனுக்கு மோட்சம் தானே ஒழிய இவன் எப்படி வேணாலும் அடையலாம். அவனுக்கு அப்படி இல்லை, கட்டாயம் இருக்குது. அவனுக்கு இந்த வழியில் இப்படித்தான் மரணம் அடையணும்னு இருக்கு. இவன் வந்து மரணம் வந்து தியானத்தில் இருக்கும்போதே அடையணும். ஐசியூலேயோ ஆக்சிடெண்ட்டில் அடைஞ்சால் அவனுக்கு வராது. ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னா அவன் காசியில் மரணம் அடைஞ்சாலும் சரி, சண்டாள வீட்டில் மரணம் அடைஞ்சாலும் சரி, ஆக்சிடெண்ட்டில் மரணம் அடைஞ்சாலும் சரி, ஐசியூ வார்டில் மரணம் அடைஞ்சாலும் சரி, எங்கே இறந்தாலும் அமாவாசையோ பௌர்ணமியோ நல்ல நாளோ கெட்ட நாளோ எப்படிப்பட்ட மரணம் அடைந்தாலும் அவன் மீண்டும் பிறப்பதில்லைன்ட்டார். அப்போ யார் உயர்ந்தவன்? ஞானத்தை. எதுக்கு? அதனால் நான் கடவுள் தத்துவத்தை 9வது அத்தியாயத்தில் சொல்கிறேன், 7வது அத்தியாயத்தில் சொல்லிட்டேன். அதனால் கடவுள் தத்துவத்தை அறிந்து, ஆத்ம தத்துவத்தை அறிந்து, ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டை அடைந்து இதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு 9வது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகிறார். அதுக்காக தான் இங்கே ஆரம்பிக்கிறார். அதாவது உபாசனை தியானம் பண்ணுறதுல 2 பலன் இருக்குது. சித்த சுத்தி கிடச்சி கிரம முக்தி அடைவான். இது 8வது. இங்கே 9 மற்ற அத்தியாயங்கள் எல்லாம் எப்படின்னா, இவனும் உபாசனை பண்ணுவான், சித்த சுத்தி பெற்று ஞானத்துக்கு வந்துடுவான். அவன் சித்த சுத்தி பெற்று கிரம முக்தி அடைகிறான். அங்கே போய் இவனும் உபாசனை பண்ணி கடவுள் வழிபாடு பூஜையெல்லாம் பண்ணி சுத்த சுத்தி ஆன உடனே தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞான யோகத்துக்குள் பிரவேசம் பண்ணி ஞானத்தை அடைகிறான்னு சொல்கிறார். அதனால் நம்ம 9வது அத்தியாயத்துக்கு திருப்பி இந்த கிரம வித்தியை விட்டு அங்கே போக போகிறோம். 8வது அத்தியாயம் அதோட முடியுது. நீ 9வது அத்தியாயம் பார்க்கலாம். ஏன்னா 8வது அத்தியாயம் அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி இதே கிளாஸில் 9வது அத்தியாயம் ஆரம்பிச்சிடுறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.